அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பெண் குழந்தைங்களை வளர்க்கும் போது தாய்மார்கள் இந்த மாதிரி போகிற இடத்துல விட்டு கொடுக்கணும், அனுசரித்து போகணும், இப்படி தான் நீ உடை போடணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய காலங்காலமாக பெண்கள் மட்டும்தான் அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வரோம். அது தவறான கருத்து. ஆண் பிள்ளை பெற்ற தாய்மார்கள் அனைவரும், நானும் கூட 2 ஆண் குழந்தைங்களுக்கு தாயா இருக்கிறேன். நான் சொல்லி வளர்க்குறது என்னன்னா, ஃபஸ்ட்டு பெண்களை மதிக்க கற்றுக்கணும் ஆண்கள். அதே மாதிரி பெண்களும் ஆண்களை மதிக்க கற்றுக்கணும். இது ஒரு நல்ல கருத்து. எப்படின்னா, பின்காலத்தில் கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி, பெண்கள் இப்படி தான்ப்பா, நம்ம அக்கா இருக்காங்க இப்படி தான், தங்கச்சி இப்படி இருக்காங்க, அதே மாதிரி தான் மற்ற உடன்பிறப்புகளை நம்ம பழகணும், இருக்கணும். ஃபஸ்ட்டு மதிக்க கற்றுக்கணும் பெண் குழந்தைங்களை அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அப்படிலாம் நம்ம நல்லபடியாக வளர்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கெட்ட பழக்கத்துக்கு போகாதுங்க. 2வது, குட் டச் பேட் டச் சொல்லி எப்படி பெண் குழந்தைங்களுக்கு வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கும் குட் டச் என்ன, கெட்ட பழக்கம்லாம் என்ன, நல்ல பழக்கம்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம தாய்மார்கள், ஆண் பிள்ளை பெற்ற தாய்மார்கள் ஒரு டீனேஜ் ஒரு 13 வயசு வர்றப்பவே நம்ம சொல்லி வளர்த்தோம்னா ரொம்ப நல்லது, சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன வயசுல கெட்டு போகிற பழக்கங்கள் வராது, நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க. நாட்டில் சமுதாயத்தில் ஆண் மக்கள் நல்ல சரி இந்த பையனோட தாய் அப்படின்ட்டு நமக்கு ஒரு நல்ல பெருமை கிடைக்கும். அதனால பெற்றோர்கள் அனைவரும், தாய்மார்கள் அனைவரும், ஆண் பிள்ளை பெற்ற தாய்மார்கள் அனைவரும், பெண் பிள்ளை எல்லாருமே சரி குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி தரணும். முக்கியமாக ஆண்கள் பெண்களை மதிக்க கற்றுக்கணும். என்னுடைய கருத்து என்னன்னா, பெண்கள் எல்லாமே வர்ற ஒய்ஃபுமே நம்ம அம்மா மாதிரி தான், தங்கச்சி மாதிரி தான், அக்கா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி டீக்ரேட் பண்ணக்கூடாது வர்ற பெண்களை. நல்லா இருக்கும். அதனால நிறைய திருமணங்கள் டைவர்ஸில் போய் முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும். பெண் குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அனுசரித்து வாழ்ந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆண்களும் சரி அனுசரித்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லாரும் நல்லா வாழலாம். நன்றி, வணக்கம். நாளையுடைய தகவலில் பார்ப்போம். நன்றி.